வெற்றி வெற்றி அதிமுக மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் திமுக. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை புறம் இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் சரி, அதே போல முன்னாள் அமைச்சர்களின் மீதும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அதிலுமே அவதூறு வழக்குகள் திமுகவின் சார்பாக அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களின் மீது போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். ஏன் எடப்பாடி பழனிசாமியின் மீது கூட அவதூறு வழக்குகள் போட்டிருந்தாங்க. அந்த வழக்குகளை புறம் சுக்குநூறாக உடைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவில் மிக ஒரு முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய எஸ்பி வேலுமணியின் மீது ஒரு அவதூறு வழக்கானது போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் நேற்றைய தினம் தீர்ப்பானது வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த தீர்ப்பு அவருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக திமுக நிர்வாகி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் நடந்த அதிமுக கூட்டத்தில் பேசிய எஸ்பி வேலுமணி, திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் ரயிலில் கர்ப்பிணியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தார் என பேசியிருந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் ரயிலில் கர்ப்பிணியிடம் தவறாக நடக்க முயற்சித்தாக தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார். மேலும் எஸ்பி வேலுமணி கூட்டத்தில் பேசியதை நேரில் கேட்டதால் ராஜேந்திரன் கடும் மன உளைச்சலுக்கு ஆனதாகவும் நிவாரணமாக 1,10,00,000 ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் எதிர்காலத்தில் இந்த சம்பவம் குறித்து பேசக்கூடாது என எஸ்பி வேலுமணிக்கு நிரந்தரமாக ஒரு தடை வைச்சிருக்கிறார். மேலும் நேரில் கேட்டதற்கு எல்லாம் நிவாரணம் கோரி வழக்கு தொடர முடியாது என கூறி அவரின் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு கூட. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார். அந்த பேச்சுக்கு எதிராகத்தான் தற்போது பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழக்குகள் தொடுக்கப்பட்டாலுமே இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணிக்கு தடை வச்சிருக்காங்க. அதாவது அவதூறாக யாரையும் அவதூறாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தடை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இப்படி பேசியதற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்பது எந்த முறையில் நியாயம் அப்படின்னு சொல்லி திமுக ஊராட்சி தலைவர் கொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றங்கள். இது அதிமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லி. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்செயலராக என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்து விட்டார். அதிலுமே ஓபிஎஸ் கொடுத்த வழக்குகள் பல வழக்குகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லி. இன்றளவுமே ஒரு 4-5 வழக்குகள் கூட நிலுவையிலே போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அடுத்தடுத்த வெற்றிகளை எடப்பாடி பழனிசாமி பக்கம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.